விராலிமலை எம்ஜிஆர் நகர் அடுத்துள்ள பாறைகள் சூழ்ந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக 50 குடியிருப்புகளில் 150க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். பட்டா இல்லாததால் இந்த குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் மின்சார வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக தவித்து வந்தனர். பகல் முழுவதும் சூரிய வெளிச்சத்திலும், இரவு நெருங்கிவிட்டால் இருளிலும் தவிக்கும் நிலையில் இருந்தனர். வெளிச்சத்திற்காக டார்ச் லைட், கைபேசி டார்ச் லைட்டுடன் இரவு பொழுதை கழித்து வந்தனர். இருப்பினும் செல்போனுக்கு சார்ஜ் போடுவதற்கு கூட அடுத்த வீதியில் இருக்கும் குடியிருப்புகளை நம்பும் சூழல் இருந்து வந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியின் போது விராலிமலை தொகுதியில் அமைச்சராக இருந்த சி. விஜயபாஸ்கரிடம் மின் இணைப்பு வேண்டி பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இதைத் தொடர்ந்து தற்போது விராலிமலை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் திமுகவைச் சேர்ந்த ரவி என்பவரிடம் மக்கள் முறையிட்டதும் வட்டாட்சியர் கருப்பையாவை அணுகிய அவர் மின் வாரியத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் ஊராட்சி மூலம் உதவி செய்வதாக உறுதியளித்தார். உடனடியாக அரசு இயந்திரம் நடவடிக்கையில் இறங்கியது. பாறைகளை குடைந்து புதிய வழித்தடம் அமைக்கப்பட்டு குடியிருப்புகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கிறது. கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு சார்ஜ் போட கூட பக்கத்தில் போயிட்டு அவங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். படிக்கிறதுக்கும் லைட் இல்லாமல் விளக்க பற்ற வச்சு அதில் படித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கே இருக்க 40 வீடு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இவர் ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கொடுத்துருக்காரு. 40 வருஷமாக வந்துட்டுருக்காங்கண்ணே. கரண்ட் வசதி இல்லாமல், படிக்கிறதுக்கு இல்லாமல், ஒரு செல்லு சார்ஜர் போட இல்லாமல் ரொம்ப கடுமையாக இருட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த தமிழ்நாடு அரசு வெளிச்சத்தை கொடுத்து எங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. நன்றி. 30 வருஷமாக இந்த இடத்துல குடியிருக்கிறோம். உயர்திரு ஐயா, தாசில்தார் ஐயா, தலைவர் ஐயா, முதல்வர் அவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ணி இன்றைக்கி வந்து 40 வருஷ காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு விடிவிளக்கை கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. விளக்கு ஒளியிலும் தெருவிளக்கு வெளிச்சத்திலும் படித்து வந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மின் இணைப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருளில் மூழ்கி கிடந்த குடியிருப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒளியேற்றி விடியல் தந்திருப்பதாக கிராம மக்கள் மகிழ்ச்சி பொங்க கூறுகின்றனர். சன் செய்திகளுக்காக விராலிமலையிலிருந்து உதயகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.